என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது வைகாசி மாத வளர்பிறை அஷ்டமி. இந்த வளர்பிறை அஷ்டமி, தேய்பிறை அஷ்டமியும் வளர்பிறை அஷ்டமியும் ரொம்ப விசேஷம். அஷ்டமி அப்படின்னா பைரவர் வழிபாடு. ஆனா இந்த வளர்பிறை அஷ்டமிய முறையான வழிபாடு செஞ்சால் குறையாத செல்வம் சேரும் அப்படின்னு சொல்லப்படும். இப்ப முதல்ல நமக்கு என்ன பிரச்சனை இருக்கு? பண பிரச்சனை அதிகமா இருக்கு. எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் பணம் தங்க மாட்டேங்குது, கொடுத்த பணம் வரல, இப்படி எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு இல்லையா? வருமானம் தானே அதிகமா வந்தா தானே குடும்பத்தை நடத்த முடியும். இப்போ உள்ள நிலைமைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது, காலேஜ் ஃபீஸ் கட்டுறது எங்கேயோ போய் நிக்கிறது. நம்மளுடைய குடும்ப வரவு செலவுக்கு பத்த மாட்டேங்குதுங்க. காசு கடன் வாங்க வேண்டியதா இருக்கு. அப்போ தன தோஷம் நமக்கே தெரியாது. அதான் எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் பணம் நமக்கு தங்கவே தங்காது. அதுக்கு தனதோஷம்னு சொல்லுவோம். இந்த தனதோஷத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய வைகாசி மாத வளர்பிறை அஷ்டமி எப்ப வருது, என்ன வழிபாடு செய்யலாம், பைரவருக்கு உகந்த நிவேத்தியம் பொருட்கள், புஷ்பங்கள், தீபங்கள் என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். சரி, வைகாசி மாத வளர்பிறை அஷ்டமி சரியா எப்ப ஆரம்பிக்குது அப்படிங்கிற ஒரு முறை நம்ம பார்க்கலாம். 23/5/2026 சனிக்கிழமை நமக்கு வைகாசி மாத வளர்பிறை அஷ்டமி. இந்த அஷ்டமிக்கும் சனிக்கிழமைக்கும் அதிகமான பவர் உண்டு. அதான் சொல்லுவாங்க, சனி பகவானுடைய அதிதேவதையார் பைரவர். அப்ப பைரவரை நம்ம வழிபடும் போது 8 விதமான பிரச்சனைகள், அதாவது அஷ்ட பிரச்சனைகள் சொல்லுவாங்க. அஷ்ட பிரச்சனை உயிர் போற நிலைமைங்க, அவஸ்தைங்க. 8ங்கிறது அவஸ்தை. அஷ்டமஸ்தானத்துல சந்திரன் வந்தாலே சந்திரனால உண்மையான ஒளியா நமக்கு கொடுக்க முடியாது. சந்திரனால நம்ம குழம்பி போய் நிற்போம். இப்படி 8ல எந்த கிரகங்கள் இருந்தாலும் நமக்கு பிரச்சனை தானே. அப்போ இந்த 8வது திதியாக வரக்கூடிய அஷ்டமி, அதுவும் வளர்பிறை அஷ்டமி ரொம்ப விசேஷம். எல்லோரும் என்ன நினைப்போம், அஷ்டமி திதினா பயம், எதுவும் செய்யக்கூடாது, எந்த காரியமும் பண்ணக்கூடாது. அப்படி அஷ்டமி திதியில மிகப்பெரிய யோக பலனையும் இன்னைக்கு வரைக்கும் சம்பாரிச்சிட்டு இருக்காங்க. அதை சரியாக வழி நடத்தக்கூடிய தெய்வம் யாரு? பைரவர். காலத்தை வெல்லக்கூடிய நாயகன், ஆயுள் தோஷத்தை நிவர்த்தி செய்யும். இந்த வளர்பிறை அஷ்டமி எதுக்காகனா, ஐயா பிரச்சனைகள் எங்களுக்கு அதிகமாக கூடாது, பிரச்சனைகள் எங்களுக்கு அப்படியே படிப்படியா குறையணும், ஏறவே கூடாது அப்படின்னா வளர்பிறை அஷ்டமியை நீங்க பிடிச்சுக்கணும். இந்த வளர்பிறை அஷ்டமி அப்படிங்கிறதுனால சனிக்கிழமை நமக்கு வந்துரு. அப்ப சஞ்சலம், மன சஞ்சலம், மன குழப்பம், வியாதி, இந்த மாதிரி பிணி, குடும்பத்துல சண்டை சச்சரவுகள், தீராத குழப்பங்கள், எதிரிகளால தொல்லை, பண முடக்கம், மனமுடக்கம், இப்படின்னு எதுவாக இருந்தாலும் நான் சொல்லக்கூடிய இந்த வழிபாடுகளை கொஞ்சம் சரியா செஞ்சேனாலே போதுமான விஷயம், நல்ல விஷயம் ரொம்ப நடக்கும். அப்ப நம்ம சனிக்கிழமை வந்திருக்கு, பைரவருக்கு என்ன வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சனிக்கிழமை பைரவர் ரொம்ப விசேஷம். இதை முதல்ல ஞாபகத்துல வச்சுக்கிறது. எப்பயுமே அஷ்டமி அப்படின்னு சொல்ல போனா மாலை நேரத்துலதான் அஷ்டமியுடைய வழிபாடு சிறப்பானது அப்படின்னு சொல்லப்படுது. நமக்கு இந்த 23/5/2026 சனிக்கிழமை வளர்பிறை அஷ்டமி காலையில 11:08 தான் நமக்கு ஆரம்பிக்குது. மறுநாள் காலையில 9:50 வரைக்கும் இருக்கு. அப்ப நம்ம இந்த மாலை நேர இரவு நேர வழிபாடு செய்யறதுக்கு அதிகமான நமக்கு அமைப்பு இருக்கு, திதி இருக்கு, செஞ்சுக்கலாம். மாலை நேரம்னா சூரியன் அஸ்தமன நேரம், அதாவது 6 மணிக்கெல்லாம் அஸ்தமனம் ஆயிடும், 6:10 6:05 அஸ்தமனம் ஆயிடும். அப்படி சூரியன் அஸ்தமனம் ஆன பிறகு, அதுக்கு முன்னாடி கூட நீங்க கோயிலுக்கு போய்க்கலாம். பைரவருக்கு நடக்கக்கூடிய அபிஷேகத்தை முதல்ல நீங்க பார்க்கணும். ஏன்னா சில ஆலயங்கள்ல முன்கூட்டி அபிஷேகம் பண்ணுவாங்க. அந்த அபிஷேகத்தை கண்டிப்பாக பார்க்கணும். அபிஷேகத்திற்கு நீங்க வாங்கி கொடுக்கக்கூடிய பொருள் திருநீர், பன்னீர், சென் சந்தனம், புனுகு, பாலும் வாங்கி கொடுக்கலாம். இந்த பொருள்ல ஏதேனும் ஒன்னாவது நீங்க வாங்கி கொடுங்க. அப்ப அந்த அபிஷேகம் நடக்கும்போது சொர்ணாபிஷேகம் அப்படின்னு பண்ணுவான். இப்ப ரொம்ப பேர் நகையை கொடுத்து பண்றதுல சில கோயில்கள்ல பிரச்சனை ஏற்பட்டுருச்சு. தொடர்ந்து இப்ப நகை கொடுப்பாங்க. இப்பதான் திருட்டு பயம் அதிகமாயிருச்சே,
அதே போல போலி நகையை செஞ்சு கொண்டு வந்துட்டு அவங்களும் போட்டுட்டு முன்கூட்டி நல்ல நகையை வாங்கிட்டு போறவங்களும் இருக்கா. அதனால சொர்ணாபிஷேகம் பண்ணும்போது நீங்க தனிப்பட்ட முறையில் அபிஷேகம் பண்ணீங்கன்னா நீங்க சொர்ணத்தை நீங்க நகையை கழட்டி கொடுத்து பண்ணிக்கிறீங்க. கோவில்கள்ல கொஞ்சம் ஜாக்கிரதையாக, ஏன்னா அர்ச்சகருக்கும் பூசாரிகள் தெரியாது. எதுன்னு ஞாபகம் மறதியா ஏதாவது தவறி கொடுத்துட்டாலும் பிரச்சனை தானே. அதனால கூட்டா ஒரு 10 பேர் 20 பேர் சேர்ந்து கொடுக்கும் போது ஏதேனும் ஒரு நகை விற்கிற வேலை அப்படி இருக்கு. ஏன் இதை நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னா, நான் பார்க்கக்கூடிய கோவில்ல அது போல நான் செய்யறது இல்லை. இந்த சொர்ணாபிஷேகம் எல்லாத்தையும் நகை வாங்கி பண்ணிட்டு நாளைக்கு ஏதாவது ஒண்ணு மிஸ் ஆயிடுச்சு வச்சுக்கிறீங்க, பெரிய தலைவலி. அது உங்களுக்கும் பிரச்சனை, எங்களுக்கும் பிரச்சனை. அதனால நீங்க என்ன செய்யலாம், சொர்ணாபிஷேகம் பண்ணும் போது காயின்ஸ் கொடுக்கலாம், சில்லற காயின்ஸ். அப்படி நீங்க கொடுக்கக்கூடிய சில்லற காயின்ஸ்ல ஒரு 2-3 காயின்ஸை கொடுத்துட்டு அங்கே உள்ள பூசாரி அர்ச்சகர் எப்படியும் பதவி வச்சிருப்பீங்க. ஐயா எனக்கு அந்த ஒரு காயின்ஸ் மட்டும் சொர்ணாபிஷேகம் பண்ண பூஜையில் பண்ண ஒரு காயின்ஸ் மட்டும் எனக்கு கொடுத்துருங்க ஐயா அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பாங்க. இந்த காயின்ஸை நீங்க வாங்கி வச்சு என்ன செய்யணும், ஒரு சிவப்பு துணி, காட்டன் துணியில முடி போட்டுக்கிறங்க. அங்கேயே துணியை கொண்டு போயிருங்க, கோவிலுக்குள்ளேயே வச்சு இந்த வேலையை முடிச்சிருங்க. அந்த காயின்ஸை வாங்கி ஈரம் காயறதுக்கு முன்னாடியே நீங்க சிவப்பு காட்டன் துணியில முடி போட்டு ஒரு சந்தன குங்குமம் போட்டு இட்டு பத்திரமா வச்சுக்க. சரி, வழிபாடு, அதாவது திணை மாவு தேன், கண்டிப்பா இதுவும் நீங்க கொண்டு போய் கோவிலுக்குள்ளேயே நீங்க அதை பிரசாதமா ரெடி பண்ணலாம். இல்ல உங்களுடைய இல்லத்திலேயே நீங்க விரதம் இருக்கீங்க அப்படின்னா, ஏன்னா தேய்பிறை அஷ்டமி வளர்பிறை அஷ்டமி எப்பயும் விரதம் இருந்து வழிபட்டு பாருங்க பைரவரை. ரொம்ப சக்தி, பவர்ஃபுல், நினைச்ச காரியம் நடக்கும், வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போவார் பைரவர். யாராலையும் முடியல அப்படின்னா பைரவர்கிட்ட தான் நம்ம போகணும். ஏன்னா கடைசி பைரவர் தான். பைரவரால முடியாத ஒரு விஷயமும் கிடையாது. ஏன்னா சிவனுடைய அம்சம், காலத்தை வெல்லக்கூடிய கால பைரவன், சொர்ண பைரவன், எத்தனையோ பைரவர் ரூபத்துல இருக்காங்க. அப்படிப்பட்ட பைரவர் மூர்த்தி உங்க ஊர்ல எந்த நாமத்துல இருந்தாலும் இந்த வழிபாடை கண்டிப்பா மறக்காம செய். இந்த சொர்ணாபிஷேகம் கண்டிப்பா பண்ணும்போது காயின்ஸ் கொடுத்து வாங்கி சிறப்பு நல்ல முடி போட்டு வச்சுக்கிறீங்க, இதை மறக்காதீங்க. அடுத்தபடியாக தேனும் திணைமாவும் கலந்து அவருக்கு நைவேத்தியம் பண்ணு. எப்படி தேனு திணைமாவை போட்டு நீங்க பசங்கன்னா நைவேத்தியம் ரெடி ஆயிடும். அதை நீங்க அர்ச்சகர் பூசாரி கையில கொடுத்து நிவேதானம் பண்ண சொல்லுங்க, பண்ணி கொடுப்பாங்க. பண்ணதுக்கு பிறகு நீங்களும் கொஞ்சம் பிரசாதம் எடுத்துக்கிறீங்க, வர்ற பக்தர்களுக்கும் இதை கொடுங்க, மிகப்பெரிய பலன் கிடைக்கும். நீங்க செஞ்சு பாருங்க, ஒரு முறை செஞ்சு பாருங்க. வரக்கூடிய அடுத்த அஷ்டமியில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நீங்க எதிர்பார்க்கலாம். ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புல மனசுக்கு சந்தோஷம் தரக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக கிடைக்கும் பைரவருடைய அருளால. அடுத்து நம்ம தீபம், தேங்காய் இருக்கு இல்லையா, இந்த தேங்காயை உடைச்சு சரிபாதியா எடுத்துக்கிறது, அதுல குங்குமம் போட்டு வச்சுக்கிறோங்க. 8, அதாவது 2 மூடி வரும். அதுல மூடி அந்த வாய் இருக்கு இல்லையா, அது வாய் 8 திசையிலும் குங்குமம் வைக்க வேண்டும். 2 மூடி 8 8 16 குங்குமம் ஆயிடும். ஆனா ஒரு மூடிக்கு 8 குங்குமம் போட்டு வைக்கணும். சில இடங்கள் நம்ம வாராகி விநாயகர்ல 5 வைப்போம், இவருக்கு 8 குங்குமம் வச்சு சுத்தி மெதுவா சின்ன சின்ன 8 வச்சுக்கிறது. இதுல ஒரு அகல்ல கூட நிக்க வச்சுக்கிறோம், இல்ல அரிசி பரப்பி நிக்க வச்சுக்கிறோம். ஏன்னா தேங்காய் மூடி அப்படியே வச்சா நிக்காது. அதுல நல்ல எண்ணெய் அல்லது இழுப்ப எண்ணெய் அல்லது நெய் எது வேணுமாலும் ஊத்தலாம். ஊத்திண்டு திரி விட்டு அதுல விளக்கு ஏத்திக்கிறது. அது பக்கத்துல 2 செவ்வரளி பூ, ஏதேனும் ஒரு வாசனையான மலர்கள் பூ வச்சுட்டு வேண்டுதல் பிரார்த்தனை மனசுல வேண்டி பிரார்த்தனை பண்ணுங்க. பெருமாளே சிவபெருமான் தான், அவரு சிவனுடைய அம்சம்தான் பைரவர். என்னால என் பிரச்சனையை என்னால தாங்க முடியல பைரவா, எனக்கு பலவிதமான பிரச்சனைகள் இருக்கு பைரவா, என்னால நெருக்கடி தாங்க முடியல, கடன் தொல்லை அதிகமா இருக்கு, மனத்தொல்லை அதிகமா இருக்கு, நோய்வாய்ப்பட்டு இருக்கு, அடிக்கடி உடம்பு சரி, என்னெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை இருக்கோ அப்படியே சொல்லுங்க பைரவர்கிட்ட. பைரவர் சந்தோஷமாக இருக்கக்கூடிய திதிதான் அஷ்டமி. அஷ்டமியில கஷ்டங்களை போக்கக்கூடிய நாயகன் பைரவர். அவர்கிட்ட வேண்டி கண்ணீர் மல்க வேணும். கஷ்டத்தை நினைச்சா கண்ணீர் வந்துட போது, மனம் உருகி பிரார்த்தனை பண்ணணும். எப்பயுமே பைரவர்கிட்ட மனம் உருகி பிரார்த்தனை பண்ணுங்க. எவ்வளவு தடையா இருக்கட்டுமே, எவ்வளவு பிரச்சனைகளா இருக்கட்டுமே, இந்த வளர்பிறை அஷ்டமியும் தேய்பிறை அஷ்டமியும் நான் சொன்ன வழிபாடுகள் ஒவ்வொரு அஷ்டமிக்கு நான் வீடியோ கொடுக்குறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு நான் சொல்ற வழிபாடுகளை செஞ்சு வாங்க. நடக்கல 2 மாசம் 3 மாசம் பண்ணிட்டு எதுவுமே எனக்கு மாற்றமே இல்லை அப்படின்னு என் வீடியோ பார்க்காதீங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க. நம்பிக்கை இருந்தால் மட்டும் தொடர்ந்து பாருங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா உருகிய 1 வருஷம் 1.5 வருஷத்துக்குள்ள நமக்கு இவ்வளவு பேர் சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க அப்படின்னா நம்பிக்கை, நம்ம கொடுக்கக்கூடிய நம்பிக்கை.
நல்ல வழியை சொல்றோம், நல்ல பாய்ந்து கொடுக்கிறோம். அன்பு உறவுகளை இந்த வழிபாடை செய்யுங்க. இந்த பிரசாதம் தினை மாவு தேன் பிரசாதம் மறக்கவே கூடாது. காயின்ஸ் அபிஷேகம் முடிஞ்சிருச்சுங்க, நாங்க போறதுக்குள்ள அபிஷேகம் முடிஞ்சிருச்சு. நாங்க என்னங்க செய்யலாம் அப்படின்னா, கண்டிப்பாக கோவில்ல குழா இருக்கும், தண்ணி குழா இருக்கும், அதுல வந்து காயின்ஸை கழுவிட்டு ஒரு 3-4 காயின்ஸை கழுவிட்டு அவர் பாதத்துல வைக்க சொல்லிட்டு அதுல இருந்து ஒரு காயின்ஸை வாங்கி நீங்க முடி போட்டுக்கிறீங்க. ஆனா சிவப்பு துணி, காட்டன் துணி, அந்த 1 ரூபா முடி போடுற அளவுக்கு, 1 ரூபாயோ 5 ரூபாயோ 2 ரூபாய் காயின்ஸ் முடி போடுற அளவுக்கு அந்த துணியை கட் பண்ணி வச்சுக்கிறோம். பண்ணிட்டு அங்கே கோயிலுக்குள்ளேயே வேண்டி முடி போடுங்க. விளக்கு, தேங்காய் விளக்கு, தீபம் ஏத்துங்க. தினை மாவு தேன் கலந்த நிவேத்தியம் வைங்க, போதுமான விஷயம். நீங்க மலர்கள் சாத்தணும் அப்படின்னா செவ்வரளி பூ வாங்கி சாத்திக்கிறேன், இல்ல செவ்வரளி பூவால அர்ச்சனை பண்ணிக்கிறேன். அன்பு உறவுகளே, நம்ம சொல்லக்கூடிய வழிபாடு எளிமையாகத்தான் இருக்கும். எளிமையா இருக்கக்கூடிய வழிபாடை நீங்க செஞ்சு பார்த்ததுக்கு பிறகுதான் அதுல உள்ள பலன் என்னன்னு உங்களுக்கு புரிய வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா உங்க உறவினர்கள், நண்பர்கள் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம வீடியோ நீங்க இப்பதான் பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறேன். அன்பு உறவுகளை, மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கும் வரை நான் உங்கள் ஈஸ்வரன், சீதாராம ஜோதிடர். என் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் வணக்கம்.